மைக் முன்னாடி தள்ளி வைங்க. ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி 4வது படிக்கிறேன். அறிஞர் அண்ணா பற்றி கூற போறேன். முந்தைய காலத்தில் நடந்த நிகழ்வு தமிழக சட்டசபை ஆளும் கட்சியாக காங்கிரஸ் எதிர்கட்சி தலைவராக அறிஞர் அண்ணா இருந்தார். அப்போது சட்டமன்ற நிதியமைச்சர் சி. சுப்பிரமணியம் அவர்கள் 1 மணி நேரமும் உரையாற்றுகின்றார். மிக அருமையாக உரைத்தார். அனைவரும் அமைதியாக கேட்டார். ஆனால் யாரும் பாராட்டவில்லை. ஆனால் எதிர்கட்சி தலைவராக அறிஞர் அண்ணா இருந்தார். அவர்கள் மாண்புமிக்க அமைச்சர் பேசியது இயேசுநாதை மலைப்பொருவ பேசுவது இருந்தது என்று கூறினார். அனைவரும் கைத்தட்ட ஆரம்பித்தார்கள். அப்போது நிதியமைச்சர் அவர்கள் எழுந்து என்ன எதிர்கட்சி தலைவராக இயேசுநாதை சொன்னது பெருமையா இருக்கிறது. ஆனால் அந்த இயேசுவின் சிலுவைகளை அறையாமல் இருந்த சரி என்று பதில் அளித்தார். அதை கேட்டவும் அறிஞர் அண்ணா மறுத்து பேசுவதற்கு மணிக்க வந்தது. இயேசுவை சிலுவையில் அறைந்தது அவரோடு இருந்தவர் தன் தவிர எதிர்கட்சிக்காரர்கள் இல்லை. அதை கேட்டு அரங்கமே சிரித்து மகிழ்ந்தது. அரசியலில் தன்னை உணர்ந்தவர் அறிஞர் அண்ணா. நன்றி, வணக்கம். Teacher and my dear friends, good morning everybody. My name is Krishna Taman Munster. I am studying in 4th standard, Panjab Union Primary School, Tumbaipatti. Republic Day is considered as a national festival and celebrated every year on the 26th of January. It is an important day for the country citizens because we gather on this day. Constitution on this day when India got its independence of the 15th of August. A committee was formed a few days later. Dr. B.R. Ambedkar was appointed as chairperson for this committee. The committee took the Constitution Assembly 2 years, 9 months and 18 days far from the Constitution. In January 1950, the Constitution and copies were signed by the members of the after 2 days. On January 26. On January 26, the note of historical as important to this day. Purna Swaraj was announced in the country on this day in 1930. Jawaharlal Nehru. The same day Jawaharlal Nehru appointed president of the Indian National Congress. So this day is very important to everyone. Let's remain unit we stand. Divide we fight. நான் ஊராட்சி என்ற தொகுப்பில் தும்பைப்பட்டி 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு எதிராக காந்தியடிகள் தனினம் சத்தியாகிரகத்தை அகிம்சை வழி போராட்டத்தை துவக்கும்போது நடந்த
வரலாறு நிகழ்வு சௌரி சௌரா நிகழ்வு ஆகும். 1922ஆம் ஆண்டு பிப்ரவரி 4ஆம் தேதி சௌரி சௌரா நகரில் 2000 பேருக்கு மேலாக மக்கள் கூடி வெளிநாட்டு மதுபான கடைகளை முற்றுகை இடக்கி நிரம்பினர். அதை தடுக்க 23 போலீசார் அனுப்பப்பட்டனர். பணவர்கள் கூட்டத்தை கலைக்க வானத்தை நோக்கி 2 முறை போலீசார் சுட்டனர். பயத்தில் பேதெறித்து போன மக்கள் போலீசார் மீது கைவீச ஆரம்பித்தனர். அதைத் தொடர்ந்து போலீசார் ஆட்கள் மேல் சுட ஆரம்பித்தனர். தோட்டாக்கள் பாய்ந்து 3 பேர் அங்கே செத்து விழுந்தனர். விடுமாங்கோடு கொண்ட கும்பல் அங்கே அனுப்பப்பட்ட 23 போலீசாரையும் சுற்றி வளைத்து எரித்து கொண்டு விட்டால் ஓய்ந்தனர். இதை கண்ட மனம் வருந்திய காந்தியடிகள் சௌரி சௌரா நகரில் பிடிப்பட்ட போராட்டத்தை சுதந்திர போராட்டத்தை வாபஸ் பெற சொல்லிவிட்டார். பலரும் காந்தியடிகளை பார்த்து ஆங்கிலேயர்களுக்கு இன்னும் நம் போராட்டத்தை வலுப்பெறதானே செய்யும், ஏன் போராட்டத்தை நிறுத்திவிடுங்கள் என்று கேட்டனர். அதற்கு காந்தி சொன்னார், நோக்கம் சரியாக இருந்தால் மட்டும் வழிமுறைகளும் சரியாக இருக்கிறேன் என எச்சரித்தார். வன்முறையால் பெறப்படும் சுதந்திரம் வன்முறையான வாழ்வையே மக்களுக்கு தரும். அகிம்சையால் பெறப்படும் சுதந்திரமே அமைதியான வாழ்வையே மக்களுக்கு தரும் என்று கூறினார். நன்றி, வணக்கம். சத்தமா பாடு Thank you.